அவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆத்துமாக்களோட தேவ ஆவியானவர் இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சத்திய பாதையில் உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுடைய பரிசுத்த நாமத்திலேயே பிதாவே, ஆமென். போதகர் அன்னைக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்தி ஜெபம் நீ சொல்லலைன்னா, உண்மையாக சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற குடியாரன் ஒருத்தனை கட்டி கொடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். குடியாரன்ட்ட கட்டி வாக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் அடி வாங்க வேண்டியதுதான். சொல்லுங்க ஆமேன். இதை செய்தது எது? சொல்லுங்க ஆமேன். தேவன் தம்முடைய மனிதர்களை அனுப்புகிறார், வார்த்தைகளை அனுப்புகிறார், ஆலோசனைகளை தந்து சொல்லுங்க ஆமேன் அவளை வழி நடத்துகிறார். அவள் சிறுவர் ஒளியும் அற்பமானது கிடையாது. அவங்கள ஒருவேளை சபைக்கு வரல, சொல்லுங்க ஆமேன். இன்னைக்கு சபைக்கு வராத நிறைய பேர் நல்ல நிலைமையில் வேலைக்கு போயிட்டு அவன் சபைக்கு வரமாட்டான். அவன் அப்படியே இருக்கணும்னு நினைப்பான். ஜாதி இருக்கும், பிரச்சனை இருக்கும், வீட்டில் அத்தை பண்ண கட்டணுமா, ஏதோ ஒன்று வச்சுட்டு இருப்பான். ஆனால் நன்றியோடு எத்தனையோ தடவை தேடி வந்து அவங்க பொதுவாக ரொம்ப நாள் இருக்கும்ல, ஒரு 25-30 ரூபா பயத்தோடு இருப்பாங்க. சின்ன பையங்களை வளர்ந்தவங்க பயந்துக்கிட்டு தான் காணிக்கையும் கொடுப்பான். ஒரு தடவை ஒரு பையன் வந்திருந்தான். அவன் பேர் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான். சென்னையில் ஒரு 10,000 என்னமோ காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், நீ கிறிஸ்தவனாக விரும்பலை, அதனால் சரியாக போச்சு, நீ போயிரு. ஏன்னா சின்ன பிள்ளைலேருந்து அவன் வளர்றான், அவனுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறான். பாஸ்டர் சொன்ன யோசனை நல்ல யோசனை, நல்ல இடத்துக்கு போயிட்டான், நல்ல வேலைக்கு போயிட்டான், நல்ல சம்பளம் வந்துடுச்சு. ஆனால் அவனை ஆண்டவருடைய வழியில் நடக்க அவனுக்கு விருப்பம் கிடையாது. சொல்லுங்க ஆமென். நல்ல சம்பளம், நல்ல வேலை, அவனுக்கு வழி நடத்தி க்ளீனாக போயிட்டான். இப்படி போகணும்டா, இப்படி போகணும்டா, இதை செய்யப்படாதடா. ஏன்னா அவங்க அப்பா பெரிய குடிகாரர், மிகப்பெரிய குடிகாரர். அவர் சின்ன பிள்ளையில சந்தித்த அவனை 6ஆம் கிளாஸில். நீனும் போனீங்கன்னா முடிஞ்சு வச்சு உன் வாழ்க்கை, அதோட டப்பாவை கொத்தி மூட வேண்டியதுதான். நீ உன்னுடைய வழியை மாற்றி இப்படி போனால் தான் உருப்பிடுவேன். அவன் அதை பிடிச்சிக்கிட்டான், ஏசுநாதரை பிடிச்சிக்கல. சொல்லுங்க ஆமென். உலக பிரகாரமாக நல்லா இருக்கான். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இயேசுவை வேணான்னு நான் சொன்னேன், உன்ட்டு எதுவுமே வேணாம், போயிரு. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வேணாங்கிறோம்ட்டு 5 வயசு எனக்கு ஓடிய போயிரு. மற்றவர்களை நல்வழிப்படுத்தி வேலை வாய்ப்புக்கு, அது மட்டும் என் வேலை இல்லை. முதல் வேலை பரலோகத்துக்கு போகிற பாவியை மனம் திரும்புறது தான் கர்த்தர் தேவன் அனுப்பினார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி போகட்டும். ஏன் சொல்லுகிறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய நல்ல ஆலோசனைகளை சொல்லணும். சொல்லுங்க ஆமென். தேசத்தில் சத்தியங்களை விதைக்கணும். நம்ம நல்லா இருக்கோம். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி ஆயிட்டாங்க. நான் நல்லா இருக்கேன், என் மனைவி நல்லா இருக்கேன், என் புருஷன் குடியாரம் இல்லை, என் பிள்ளை குடியாரம் இல்லை, எங்கேயும் போக மாட்டோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஆத்மா சோத்தரின்னு ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம்ல, நம்ம பிள்ளை குடியாரம் இல்லை, நம்ம புருஷன் குடியாரம் இல்லை, நம்மோட வருமானம் பத்திரமா பேங்கில் இருக்குது, போக மாட்டேங்குது. நம்ம வருமானம் எல்லோரும் பத்திரமா வந்துடுது இல்லை, அப்புறம் என்ன பிரச்சனை? நம்ம வீட்டுக்குள்ளே கீ வீடு, மேல் வீடு, சைடு வீடெல்லாம் கட்டிட்டு சொல்லுங்க ஆமென் மன திருப்தியாக ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு ஆத்மா சோத்தரின்னு அடிச்சு விட்டுட்டு நம்ம வாட்டு போயிட்டே இருப்போம். கடைசியில் கண்ணை மூடி போகும்போது தான் கேட்பார், அந்த ஊரில் 40 வருஷம் இருந்தீங்களா, யாருக்காவது சுவிசேஷம் சொன்னியா? ஒரு பாவியை ரசிக்க, ஒரு குடியாரன் வீட்டில், ஒரு வியாதிக்கப்பட்டவன் வீடு, ஒரு வாலிப பிள்ளை இப்படி தான் நடக்கணும், நீ போய் சொல்லியிருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை திறந்தால் அதில் எல்லாம் இருக்குது, போட்டால் ஏசியில் ஜில்லுன்னு வருது, ஏறி உட்காந்தா காரு. ஏன்னா உன் குடியாரன் புருஷன் குடியாரம் இல்லை, விருதாமல் போகாதில்ல பணம். உன் பிள்ளை குடியாரம் இல்லை, வர்ற பணம் பூரா உன் கல்லாவில் வந்து விழுந்துடும். உனக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே இடம் வாங்குவோமா, அங்கே வீடு வாங்குவோமா, அதை வச்சு மல்டிப்ளைங். கர்த்தருக்காக என்ன செஞ்ச நிச்சயமா ஆண்டவர் கேட்பார். சொல்லுங்க ஆமென். நிச்சயமா தேவன் நம்மளை மீட்டு எல்லா நிலைமையும் நல்லா வச்சதுக்கு பிறகு மிக முக்கியமாய் ஆண்டவர் சொல்லுகிறது, நீ உன் வீட்டாருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவி. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் உனக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லாதவர்கள் வறண்டு போகிறார்கள். பாவி என்னை மீட்டு ரட்சித்தார், அதனால தான் நல்லா இருக்கேன்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய வார்த்தை, குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர், நேற்றும் உபவாசித்து ஜெபித்தோம், இரவு வேளையிலும் அன்றாடி ஜெபித்தேன். தேவ ஆவியானவர் கடந்த வாரத்தில் நம்ம கவனித்தது போலவே தொடர்ந்து அதனுடைய சத்தியத்தை கவனித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் கவனித்தோம், ஏசாயா 53:13 முதல் வசனமாக. சீக்கிரம் வாசிங்க. நன்றி ஆண்டவரே.
54 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். சத்தமா சொல்லுங்க ஆமென். இது ஒரு 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 bundle of blessings ன்னு சொல்லலாம். ஒரு bundle of blessings. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், சொல்லுங்க ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க ஆமென். இது தேவன் கொடுத்த வார்த்தை. உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருந்தால், சொல்லுங்க ஆமென், உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். சொல்லுங்க ஆமென். இது தேவன் தந்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு தேவனுக்கு பயந்து நடக்காத பிள்ளைகள்னால தான் அவருடைய குடும்பங்கள் சமாதானம் இழந்து போகிறது. தேவனுக்கு பயந்து நடக்காத பிள்ளைகள், சொல்லுங்க ஆமென். கடந்த வாரத்தில் கவனித்த உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்கணும்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க ஆமென். உங்க பிள்ளை தேவனுக்கு பயந்து நடக்கணும்னா நீங்க முன்மாதிரியா இருக்கணும். நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கணும். சொல்லுங்க ஆமென். நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தால் உங்க பிள்ளைக்கு தேவனுக்கு பயந்து நடப்பதை பற்றி நீங்க சொல்லி கொடுக்க முடியும். சொல்லி கொடுக்காம கூட உங்க பிள்ளை அதை கற்றுக்கொள்ளும். பைபிள் சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதை மனுஷனிடத்தில் வைத்திருக்கிறார். அதனாலதான் கடந்த வாரத்தில் நம்ம கவனித்த போது நீ கருத்தாய் உன் பிள்ளைக்கு போதி என்று சொல்லி வசனம் சொல்லுது. உன் பிள்ளையை உட்கார வச்சு நீ எழுந்திருக்கிற போதும் நிற்கிற போதும் உட்காருகிற போதும், சொல்லுங்க ஆமென், எப்படி கவனமா சொல்றார் பாரு. நீ எழுந்திருக்கிற போது நிற்கிற போது உட்காருகிற போது இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, இது மிக முக்கியம், நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதித்து, உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்து. வாசிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. இது ஆண்டவர் வலியுறுத்தி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க ஆமென். என்றைக்கு நம்ம அதை சில நேரம் சின்ன பிள்ளையில விட்டுருவோம். இன்னைக்கு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. உங்க சின்ன பிள்ளைய கேட்கிற பருவத்திலே உங்க பிள்ளைகளை நீங்கள் அந்த பிள்ளைய நோக்கத்துக்கு விடும்போது அவர்கள் உலகத்தை பின்பற்றி வளருவார்கள். தயவுசெய்து கவனிங்க. இன்னைக்கு உலகளாவிய ஒரு சர்வே சொல்லுது. உலகளாவிய சர்வே, அமெரிக்காவில் சரி ஐரோப்பாவில் சரி ஒரு அமைப்பு இருக்கு. இன்னும் சில அமைப்புகள் இருக்கு. அவன் என்ன செய்யறான்னா உலக ஆர்டரை உடைக்கிறதுக்கு வேலை செய்கிறான். குடும்பங்களை உடைக்க வேலை செய்கிறான். அதை சின்ன பிள்ளையுடைய இருதயத்தில் விதைக்கிறான். கார்ட்டூன் மூலமா, பனியன் மூலமா, ஸ்டிக்கர் மூலமா நிறைய விஷயங்களை அவன் கார்ட்டூன் வீடியோ கேம்ஸ் மூலமாக உருவாக்கிட்டு இருக்கிறான். பெரிய டீம் இருக்குது. அது ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா குடும்ப அமைப்பை உடைப்பதுன்னு சொல்கிறான். குடும்பத்தினுடைய அமைப்பை உடைக்க அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா குடும்பங்கள் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு கீழே ஒன்றும் இல்லாமல் போயிடும், நிலைக்காது. இன்றைக்கி வெளிநாடுகள் எல்லாம் அது பரவி கொண்டிருக்கிறது. ஜப்பான், ரஷ்யா, இன்னும் நிறைய நாடுகள். புள்ளிவரம் பார்த்திங்கன்னா குழந்தையும் பெற்றுக்கொள்ள விரும்பலை, திருமணமும் செய்து கொள்ள விரும்பலை இளைஞர்கள். லண்டனில் சர்ச்சை மூடுறான், அமெரிக்காவில் மூடுறான், கனடாவில் மூடுறான், எல்லா இடத்துலையும் சர்ச்சை மூடிக்கிட்டே வர்றான். வயசானவங்க மட்டும் கொஞ்சம் போயிட்டுருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பைத்தியாரங்க இங்கே இருக்கிறார் கடவுள், இங்கே இருக்குது பரலோகம், இங்கே இருக்குது நரகம், ஏன் இந்த பைத்தியம் முடிச்சவங்க இவங்க கோயிலில் போய் உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கோயிலில் உட்காந்து எதுக்கு நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் பூரா சொல்லுங்க ஆமென். இப்போ ஏஐ வந்துருச்சு, ஏஐக்கு பின்னாடி இன்னொன்று வந்துருச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்ம யோசித்து செய்வோம்ல, நம்ம யோசித்து செய்கிறத பூரா இப்போ அது யோசித்து செய்யுது. முதல்ல சொன்னதை தான் செய்யும். முதல்ல ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரோபோட்டுக்குள்ளே இயந்திரத்துக்குள்ளே ஃபீட் பண்ணியிருப்பாங்க, கமாண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை அது செய்யும். இப்போ அதுவே ப்ரோக்ராம் எழுதும். சொல்லுங்க ஆமென். ஏன்னா நிறைவேறணும்ல. தன்னை வணங்காதவர்களை, மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதுவே முடிவெடுத்தும் அதுவே கொலை செய்யணும்ல.
அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்ல. தன்னை வணங்காதவர்களை, மிருகத்தின் சொரூபத்தை முத்திரையை தரித்து கொள்ளாதவர்களை வாங்கவும் விற்கவும் முடியாமல் செய்தது மட்டுமல்ல, அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பைபிளை சுவாசிக்காதவன். உங்க பரிசுத்த பைபிள் சுத்த முட்டாள்தனம் என்று பேசி கொண்டிருந்தார்கள். ஏப்பான்னு கேட்டா, உங்க பைபிள் தான் சொல்லுது சுரூபம் பேசாது. உங்க பைபிள் தான் சொல்லுது சுரூபம், விக்கிரகம் வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் காணாது, அது கால் இருந்தும் நடக்காது, வாயிருந்தும் சத்தம் போடாதுன்னு உங்க பைபிள் தான் சொல்லுது. அதே பைபிள் என்ன சொல்லுது? அந்த சுரூபம் பேசும்னு சொல்லுது. அந்த சுரூபம் தன்னை வணங்காதவர்களை கொலை செய்யும். அந்த சுரூபத்துக்கு ஆவியும் சத்துவமும் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லுது. உங்க பைபிள் ரெண்டையும் சொல்லுது. இந்த ரோபோ கண்டுபிடிக்கிற வரைக்கும், சொல்லுங்க ஆமேன், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் மனுஷன் அதை தான் சொல்லிட்டு இருந்தான். இந்த சுரூபம் கையினால செய்யப்பட்டது ஒண்ணுமே செய்யாது, உதவாதுன்னு சொல்ற உங்க பைபிள் இதையும் செய்யும். மனுஷர்களெல்லாம் கொல்ற அளவுக்கு அது வரும், மனுஷரை கொலை செய்யற அளவுக்கு அது வந்து நிற்கும்னு சொல்லுது. சுரூபம் எப்படி பேசும், சுரூபம் எப்படி கொலை செய்யும்? சொல்லுங்காமே. இந்த கடைசி நாளில் எத்தனையோ இராணுவங்களை இறக்கி விட்டுட்டு இருக்கிறான். இராணுவங்களில் ரோபோட் இறக்கி விட்டுருக்கிறான். ஹியூமனாய்டு ரோபோட், மனுஷன் மாதிரி சிந்தித்து முடிவெடுத்து யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு. கேட்குறீங்களா? சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒரு துளி விலகாம நிறைவேறும். சரி போகட்டும். ஏன் இது முக்கியமானது? ஆண்டோடைய உங்கள் பிள்ளைகளை, உங்க சின்ன பிள்ளைய வச்சிருந்தா கவனம் செலுத்துங்க. சொல்லுங்க ஆமென். முதல்ல தெய்வ பக்தியை கற்றுக் கொடுங்க, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க, உண்மையுள்ள ஜெபங்களை கற்றுக் கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உட்கார்ந்து ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க, வேதத்தை அறிய கற்றுக் கொடுங்க. சொல்லுங்க ஆமென். அதை ஆண்டவர் கருத்தோடு இருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகள் தேவனை பற்றுகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவனை பற்றிய அறிவு உன் பிள்ளைக்கு இருக்கணும்னா சொல்லுங்க ஆமென், நீங்க விசுவாசிகளாய் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதக்கதான் இருக்கணும். சொல்லுங்க ஆமென். சினிமா பார்த்தா கெட்டு போயிடுவிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயா ராஜமணி தான் சொல்லுவார், இப்போ சமீபத்தில் இறந்தார். நல்ல தகப்பன் கூப்பிட்டு சொல்லுவாராம், பீடி குடிச்சு குடிச்சு நான் கெட்டு போனேன்டா, விடாமல் இருமிக்கிட்டு இருக்கேன், நுரையீரலில் கொஞ்சம் தான் வேலை செய்து, நீ பீடியை குடிச்சு குடிச்சு கெட்டு போயிடாதடா மகனே. அவனும் பக்தியோடு கேட்குறான், சரிங்கப்பா இந்தா அதை போய் பற்ற வச்சுட்டு வந்துரு. எதை? பீடியை நீ பற்ற வச்சு கொண்டு வந்துரு, கையில் தீப்பெட்டி இல்லை, அடுப்படிக்கு போய் பற்ற வச்சு கொண்டு வந்துரு. ஆனால் நீ பீடியை குடிச்சு குடிச்சு கெட்டு போயிடாது. அவர் அடிக்கடி சொல்லுவார், குடும்ப முகாம் நடத்தும்போது, அவன் போய் பற்ற வச்சுட்டு வரும்போது ஒரு இழுத்து பார்ப்பேன், எப்படித்தான் இருக்கு அப்பா குடிக்கிறாரு, நம்ம ஒரு சுண்டி பார்ப்போமே. அப்புறம் அவன் கிளீனாக ஜெராக்ஸாக மாறிடுவான். உன் மகனை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ குடிக்காமல் வாழ்ந்து காட்டு. சொல்லுங்க ஆமென். You should be example, don't teach them. உன் மகனை ஜெபின்னு சொன்னா நீ ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும். நீ உண்மையுள்ள மனுஷனா இருடா புள்ளேன்னு சொன்னா you should be a model. நீங்க உண்மையுள்ள மனுஷனா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் தகப்பன் நேர்மையுள்ள மனுஷனா இருக்கணும். அவர் ஜெபிப்பார், உண்மையை தான் பேசுவார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பிள்ளை சொல்ற, எங்க அப்பா உண்மையை தவிர பேச மாட்டார், எங்க அப்பா பொய் பேச மாட்டார். உங்க பிள்ளை சொல்லுமா? அவசரத்துக்கு எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், எனக்கு தெரியும் அவரை பற்றி அப்படின்னு உங்கள் பிள்ளை சொல்லுமா? சொல்லுங்க ஆமென். அவசரத்துக்கும் சொல்ல மாட்டார், அவர் சொன்னதில்லை, சொல்ல மாட்டார். உங்கள் பிள்ளை சொல்லுமா? சொல்லுங்க ஆமென். எங்கள் தகப்பன் ஜெபிக்கிற மனுஷன், உத்தமமான மனுஷன், சாட்சியுள்ள மனுஷன், பிறருடைய காசுக்கு ஆசைப்படாத மனுஷன், யாரும் எங்கள் அப்பாவை குறை சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளை சொல்லுமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், வாங்கினா கொடுத்துருவாரு. அவர் கரையில்லாத கை அவருக்கு உண்டு, அவர் யாரும் சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளை சாட்சி சொல்லுமா? நீங்கள் அவனுக்கு போதிக்கவே வேண்டாம். சொல்லுங்க ஆமென். தெய்வ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதி. சொல்லுங்க அல்லேலூயா. கருத்தாய் போதி. சொல்லுங்க ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், சின்ன பிள்ளைகளுக்கு பைபிள் அருமையாக சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்ன பிள்ளையா வளரும்போது தெய்வ வசனம் சொல்லுகிறது, என் மகனே உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழியுடைய புஸ்தகம் 1:8. சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழியுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம்.
வாசி. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளா என் மகனே. அது எத்தனை வசனம்? 1:8. சரி வாசிங்க. நீதிமொழிகள் 1:8 வாசிங்க. என் மகனே, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க ஆமே. நல்லா கவனிங்க. ஒரு கெட்ட தகப்பன் தன் பிள்ளைக்கு கெட்ட வழியை கூட சொல்ல மாட்டான். கெட்ட தகப்பன். அதனாலதான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதுன்னு சொல்றார். ஒரு பொல்லாதவன் கூட தன் பிள்ளைக்கு அதை செய்கிறதில்லை. சொல்லுங்க ஆமே. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன், அந்த குடும்ப உறவுகளுக்கு கெடாமல் இருக்க முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுங்க ஆமே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன் வளரும்போது. அப்ப அதை லிசன். தகப்பன் புத்தியை கவனித்து கேள், உன் தாயின் போதகத்தை நீ என்ன செய்யாதே, தள்ளாதே. நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம தாய் தகப்பன் ஒரு அன்போடு உண்மையோடு சொல்கிறது நிறைய விஷயங்கள் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும். சொல்லுங்க ஆமேன். அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார், அன்போட உண்மையோடு சொல்லி கொடுக்குறவைகளெல்லாம் அந்த பிள்ளைகள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கொள்ளும். அது பிற்காலத்தில் அதுக்கு பயன்படும். சொல்லுங்க ஆமேன். சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ குடும்பத்தில் அதை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். வாசிக்கிறோம். இரண்டாவதாக, ஒரு குணசாலி ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் என்ன விருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகளில் வாசிக்கிற 31:6 கடைசியாக நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 26 வாசிங்க. தயையுள்ள போதகம் அவள் பாருங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கு. நிமிந்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். இது நீங்க பைபிள் படிச்சிருந்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இது குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. சொல்லுங்க ஆமென். ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்ட முடியும். குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பைபிள் சொல்லுது, அவ கொத்தனார் வேலை பார்க்க வேண்டாம். சொல்லுங்க ஆமென். அப்ப குணசாலி இல்லாத ஸ்திரீ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகளில் வேதம் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். அப்ப ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டி எழுப்ப முடியும். அதில் தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 31:26 வாசிங்க. தன் வாயை ஞானம் விளங்கி திறக்கிறாள், தன்னுடைய வாயை ஞானம் விளங்கும்படி திறக்கிறாள். தயையுள்ள போதகம், தயையுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கு. தயவு செய்து தயையுள்ள போதகம். என்ன போதகம்? திருப்பி சொல்லுங்க. என்ன போதகம்? அந்த நீதிமொழிகள் முழுவதிலும் ஆண்டவர் சொல்லுகிறாள், அவள் தன் கையை ராட்டினத்திலே வைக்கிறாள், ஆகாரத்தை தூரிடத்திலிருந்து கொண்டு வருகிறாள், அவளே விசாரித்து ஒரு வயலை வாங்குகிறாள். பைபிள் சொல்லுது. அவளுடைய புருஷன் நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கிறான். வீட்டு நிர்வாகம் பூரா அவளே பார்த்து கொள்ளுகிறாள். குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி இரட்டை புரை உடுப்பெல்லாம் வைத்திருக்கிறாள். ராத்திரியிலும் அவருடைய விளக்கு அணையாது இருக்கும். நான் படிச்சுட்டு சொல்ல, ஆரம்பத்தில் தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் அருமையாக சொல்லு, வாஸ்தவம்னா நேராகும். சொல்லுங்க ஆமென். வருங்காலத்தை பற்றி அவள் மகிழுகிறாள். சொல்லுங்க ஆமென். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். எத்தனை வசனம் இருக்கு. சொல்லுங்க ஆமென். முதல்ல குணசாலியான ஸ்திரீ கவனிங்க. நீங்களும் உங்கள் புருஷனும் அன்பா வாழணும். ஃபஸ்ட்டு நீ ஏழையோ பணக்காரனோ அது காரியமே கிடையாது. பிள்ளைய உனக்கு ரெண்டாவது தான் கொடுத்தார். முதல்ல கொடுத்தது புருஷன். முதல்ல கர்த்தர் புருஷனை தான் கொடுத்தார். புருஷனுக்கு மனைவியை தான் கொடுத்தார். பிள்ளைய முதல்ல கொடுக்கல. பிள்ளையை தூக்கி தலையில் வைக்கப்படாது. முதல்ல ஆண்டவர் தலையாகிய கிறிஸ்து, சபைக்கு தலை கிறிஸ்து தான். மனவாட்டி சபை யாரு? மனவாட்டி. அப்போ மனவாட்டியாகி சபைக்கு தலை கிறிஸ்துன்னு பைபிள் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். புருஷனுக்கு மனைவிக்கு தலை புருஷன்னு வேதம் சொல்லுது. சில குடும்பங்களில் புருஷனை செல்லக்காசு, அவரும் அதுக்கு காரணம், அது வேற வழி இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பைபிள் படி ஆதாம் ஏவாள், அதுக்கு பிறகு காயின், அப்புறம் தான் ஆபேல். தூக்கி வைக்கப்படாது. அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அதெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. முதல்ல புருஷன். சொல்லுங்க ஆமென். மனைவி, பிள்ளை மூணாவது இடத்துல. இதை தூக்கி செஸ்ஸில் மாற்றி மாற்றி வைக்கப்படாது. அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீ. சொல்லுங்க ஆமென். பைபிள் சொல்லுது பாருங்க, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ கணவனும் மனைவியும் முதல்ல சந்தோஷமா வாழணும். நீ ஏழையாரு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நானும் புருஷனும் சந்தோஷமா வாழ்கிறோம். ஒருவரில் ஒருவர் திருப்தியோடு தியாகத்தோடு இணை புரியாமல்
ஒருத்தருக்கொருத்தர் உண்மையோடு உத்தமத்தோடு, சொல்லுங்க ஆமென். புருஷன் மனசுல ஒரே ஒரு பெண்ணு தான், மனைவி மட்டும்தான் இடம். அதே மாதிரிதான் மனைவியுடைய உள்ளத்துல ஒரே ஒரு நபர் தான், புருஷன் தான். வேற ஆளுக்கு அங்க இடமே இல்லை. இருதயத்துல இடம் இல்லை, சரீரத்துல இடம் இல்லை, மனசுல இடம் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் தான் மனமகிழ்ச்சியா இருப்பார். குணசாலியான ஸ்திரீ, சொல்லுங்க அல்லேலூயா. மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம். அப்போ குணங்கட்ட ஸ்திரீகள்னால குடும்பம் கெடும், நிறைய கெடும். முக்கியமான காரணம் வாயாடி. பைபிள் சொல்லுது, வாயாடியும் சண்டைக்காரியுமான ஸ்திரீயோட குடியிருக்கிறதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் வீட்டின் மூலையில குடியிருப்பது நலம்னு சொல்றார். சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும், வாயாடி சண்டைக்காரி, எதையும் உள் வாங்காது, எதையும் நிதானித்து பார்க்காது. நல்ல கவனித்தேன்னா வாயில வரக்கூடாத வார்த்தை, தப்பான வார்த்தை, சந்தேகப்படும்படியான வார்த்தை, குடும்பத்தை உடைக்கிற வார்த்தை, நிறைய குடும்பங்கள். மனைவியுடைய சண்டைனால ஏதோ பிரச்சனை. வீட்டில் புருஷன் வெளியே போறான், சம்பாதிக்க அவன் தான் கொண்டு வர்றான், பல பிரச்சனைகளோடு வருகிறான். சாப்பிட்டு பேசணும்னா அந்த அம்மாவுக்கு பொறுமை இருக்காது. சரி, சாப்பிட்டுட்டு என்ன, உங்க அம்மா என்ன சொன்னிச்சு தெரியுமா, உங்க தங்கச்சி என்னமோ சொல்லி தொலையுது. வயிற்றுக்கு முதல்ல சோறு போடு. ஊரை சுத்தி வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்த மனுஷன், சொல்லுங்க ஆமென். ஏதோ ஒரு ஆகாத பேச்சு, ஆகாத சண்டை, ஆகாத ஏதோ ஒன்று கிளப்பி சண்டை போட்டு, அந்த சண்டை தீர்க்கவும் தெரியாது சிலருக்கு, சண்டையை தீர்க்கிறதும் தெரியாது. சொல்லுங்க ஆமென். சண்டை போட்டால் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. சண்டை போட்டுட்டா யார் மேலே தப்புன்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். புருஷனால் வந்துச்சா மனைவினால் வந்துச்சான்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும், பிரச்சனையே இல்லை. தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் சொல்லுங்க ஆமென், உண்மையான மனதோடு மன்னிச்சுக்க. நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது, கோவப்பட்டுட்டேன், நீனும் கொஞ்சம் கூட ரெண்டு வார்த்தை பேசிட்டேன், கோவப்பட்டு கொஞ்சம் கை கொஞ்சம் நீண்டுருச்சு, சொல்லுங்க மன்னிச்சுக்கன்னு. கையை பிடிச்சாலும் தப்பு இல்லை, காலையே பிடிச்சாலும் தப்பு இல்லை. ஏன் காலை பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காரா? தப்பு செஞ்ச மன்னிப்பு கேட்டால் தான் அந்த இருதயம் தீரும். நிறைய குடும்பங்கள் விவாகரத்தில் போய் உடைஞ்சு போய் பேச முடியாமல் போனது காரணம் தான். நேற்று உபவாச ஜெபம் ஏறெடுத்து கொண்டிருந்தோம். இந்த இடத்துல ஒரு மனுஷன் காவி வேட்டி கட்டிட்டு 64 வயசு மனுஷன் என்னை பார்க்க வந்தார். அவர் எனக்கு பழக்கமானவர். என் மனைவி சொல்லிட்டாங்க, இங்கே ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னடா அவர் காவி வேட்டியோட ஜெபத்துக்கு வர்ற, நான் விழுந்தடிச்சு ஓடினேன். நில்லுங்க, யாருன்னா அவர் தெரிஞ்சவர், அரசாங்கத்தில் வேலை செய்தவர், பென்ஷன்லாம் வருது. ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். சுருக்கமாக சொல்லணும்னா 34 வயசு என் மகனுக்கு கல்யாணம் ஆகலை, 30 வயசு என் மகளுக்கு கல்யாணம் ஆகலை, 15 வருஷமாக என் மனைவி பிரிஞ்சிருக்கிறா. எனக்கு அடிக்கடி தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு எண்ணம் வருது, ஏன் வாழ்கிறோன்னு எண்ணம் வருது. சாயங்காலத்துலேருந்து காலையில் வரைக்கும் தூக்கம் வரல. எனக்கு வந்த பணம் 20 லட்சமோ என்னமோ அந்த அரசாங்கம், அதை பூராமே கொடுத்துட்டேன். மகனை அப்படி நிறைய சொன்னார். மகனை ஒரு தடவை இங்கே படிக்க வச்சேன், அப்புறம் சிங்கப்பூருக்கு அனுப்புனேன், அங்கேருந்து வந்தான். எதுவுமே அவன் கையில், என் பணத்தை பூரா அழிச்சிட்டான். இப்போ ஏதோ டிரைவராக சுற்றிக்கிட்டு திரியிறான். என் மனைவி பேசவே மாட்டேங்குது, 15 வருஷம் ஆச்சு. என் பணத்தையும் கொடுத்துட்டேன், பென்ஷன் கார்டையும் கொடுத்துட்டேன். இந்த கார்டை கொடுத்து அவனே ஏடிஎம்மில் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அலைகிறேன். அவர் சொன்னதை கேட்டு எனக்கே எழுதி வந்துடுச்சு, என்னடா ஆண்டவரே, சொல்லுங்க ஆமென். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தான் சில பிரச்சனை இருக்குது போல அப்படின்னு ஜெபிப்பேன். இவருக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு ஜெபம் பண்ணுவேன், விசுவாசி. ஆனால் இந்த மனுஷன் எல்லாம் இருக்குது. 2வது பொண்ணுக்கு 15 பவனை பத்திரமா வாங்கி வச்சுருக்கேன், கல்யாணம் ஆக மாட்டேங்குது. மாப்பிள்ளையே ஒத்து, ஏன் நான் கேட்டேன், ஏன் உங்களுக்கு தான் இருக்கேன் மாப்பிள்ளை வரல? இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணால் எங்கள் சாமியும் மாப்பிள்ளை விட்டு சாமியும் முதல்ல ஒன்றா சேரணும். ஏன்னா புதுசாக இருந்துச்சு எனக்கு கேட்கல, என்னடா கொடுமை இது. 700 கோடி பேர் இருக்கும், ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கும் ஒரு சாமியா? என் வீட்டு சாமியும் மாப்பிள்ளை வீட்டு சாமியும் ஒன்றா சேரணும், அது ரெண்டும் முதல்ல சரிப்படுத்தணும். சொன்னார், எங்கள் சாமி அவங்க கும்பிட ஒத்துக்கிறணும், அவங்க சாமியை நாங்கள் கும்பிட ஒத்துக்கிறோம். அதை யார் தீர்மானிப்பா, சாமியாரன்னு கேட்டேன். இல்லை, எங்கள் வீட்டு பொம்பளை ஆளுக தான் அதை தீர்மானிக்கினார். எனக்கு புரியவே இல்லை.
அப்புறம் அந்த என்ன சொன்னார், சாஸ்திரம், சமுத்திரம், நட்சத்திரம் அதெல்லாம் வரிசையாக சொன்னார். இதெல்லாம் தாண்டணும், இதெல்லாம் தாண்டின பிறகு தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கே பிடிக்கணும். எப்படி பிடிக்கும்? இப்போவே 34 வயசாயிடுச்சு. இதெல்லாம் தாண்டின பிறகு எனக்கு முடியலையே ஆண்டவரே. நான் சொன்னேன், பாதிரியாற்ற கூட்டுவா, நான் மந்திரிச்சு ஏதாவது பண்ணி விடுறேன். மந்திரிச்சு இங்கே கூட்டிட்டு வான். இன்னைக்கு வர சொன்னேன், அவர் வரல. ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன். ஐயா எனக்கு முடியல. அரசாங்கத்தில் பணம் வந்துச்சு, பென்ஷன் வருது, நிலம் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் எலும்பும் தோலுமா சாப்பிட வழி இல்லை. எல்லாம் இருக்குது, நிலம் இருக்குது, விவசாயம் இருக்குது, வீடு இருக்குது. யோசித்து பார்த்து, சண்டை மனைவி 15 வருஷம் முகத்தை பார்க்காது. என் மனைவி என் முகத்தையே பார்க்காது. பென்ஷன் கார்டு தான் வச்சிருக்கு, முகத்தை கூட திரும்பி பார்க்காது. 15 வருஷமாக அலைகிறேன், சாவு வராதான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் ஐயா ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ தான் நினச்சேன், விசுவாசி எவ்வளவு நல்லா இருக்கு ஆண்டவரே. விசுவாசியெல்லாம் எப்படி கொண்டு வந்து நல்ல கல்லு கொண்டா வச்சிருக்கா. ஆனால் இது தூங்குது, ஜெபிக்க மாட்டேங்க, கல் மாதிரி வச்சிருக்கிறார். ஏசி போட்டு மட்டன் வேணுமா மட்டன், சிக்கன் வேணுமா சிக்கன், மீன் வேணுமா மீன், குழு குழுன்னு தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் தோத்திரம் வருதே இல்லை. தோத்திரம் ஏசப்பா நன்றியே இல்லையே. எல்லாம் இருக்கிறவன் படுற பாட்டை நினைச்சேன் நேற்று பார்த்து. சரி சொல்லுங்க அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த குணசாலியான ஸ்திரீ, தயவு செய்து தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க குடும்பத்தை கட்டுகிற வேலை உங்களுக்கு இருக்கு. சொல்லுங்க ஆமே. முதல்ல கணவனை சந்தோஷத்தோடு நடத்துகிற ஒரு மாண்பு. சில உருப்படாத கணவர்னால உங்க குடும்பம் உடைஞ்சிருக்கும். அது நீங்க பொறுப்பு இல்லை, கணவன் பொறுப்பு. நல்ல கணவர், நல்ல தேவ மனுஷன், நல்ல ஆண்டவருடைய மனுஷனா இருந்து வாயாடித்தனத்தினால, கெட்ட குணத்தினால, வாய்க்கு வந்ததை பேசுறது, கண்ட உடனே பேசுறது, கேட்ட உடனே பேசுறது, தப்பா சரியான்னு நிதானிக்காம பேசுறது, சொல்லுங்காமே. இன்னும் சில கேவலமான பழக்கம் பெண்களுக்கு இருக்கு. எனக்கு தான் ஆம்பளை பிள்ளை இருக்கு, நீ இருந்தாருன்னா போறதுன்னா போ. ஆம்பளை பிள்ளை உனக்கு எப்படி வந்துச்சு? அறிவு இருக்கா? சில அறிவில்லாத ஜென்மங்கள். பாஸ்டர் இப்படி பேசலாமா? இதை விட கடினமாக பேசலாம். எனக்கு தான் ஆம்பளை பிள்ளை இருக்க, நீ இருந்தா இரு, போறான் போ. உனக்கு ஆம்பளை பிள்ளை எப்படி வந்துச்சு? எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும். உனக்கு கர்த்தர் முதல்ல கொடுத்தது கணவன் தான், பிள்ளைகள் 2வது இடம் தான். 22 வயசு ஆச்சு, பிள்ளை கல்யாணம் ஆச்சுன்னா உன்னை திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு லீவ் இல்லைம்மான்னு சொல்லும், போக வேணான்னு அதுவே நிறுத்திடும். எங்கள் வீட்டுக்காரருக்கு லீவ் இல்லைம்மா, நான் வர முடியாது, உன்னை பார்க்க முடியாதுன்னு அதுவே விவரம் சொல்லும். உனக்கு பொம்பளை பிள்ளைக்கு 20 வயசு தாண்டும் போது தான் உனக்கு அந்த அறிவு வரும். புருஷன் அருமை. ரொம்ப கஷ்டமான வார்த்தையை பேசுறீங்களா பாஸ்டர்? பாஸ்டர் தான் இதை பேசணும். முதல்ல உன் குடும்பத்தை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வைக்க கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்யணும். குணசாலியான ஸ்திரீ, சொல்லுங்காமே. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை விட அதிகமாக இருக்கிறது. அவள் கட்டுகிறாள், குடும்பத்தை கட்டுறாள்னா கொத்தனார் வேலை பார்க்கல. முதல்ல புருஷனும் மனைவியும் அன்பாருங்க. அடுத்து உங்களுடைய வருமானத்தை அளவுகோல் செய்யுங்க. உங்களுடைய வருமானத்தை அளவிடுங்க. சொல்லுங்க ஆமே. கொஞ்சம் வருமானம் தான் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும், தப்பே இல்லை. கொஞ்சம் வருமானம் தான், அதுக்குள்ள உங்க குடும்பத்தை கட்டுங்க. ஐயா ராஜமணி அருமையாய் பிரசங்கிப்பார். சிக்கன் வாங்குற அளவுக்கு தான் காசு இருக்கு, அதோட நிறுத்து. சிக்கன் தான் எங்களால் வாங்க முடியும் பாஸ்டர், அதோட சிக்கனே வாங்க முடியாது பாஸ்டர். கருவாடு வாங்க முடிஞ்சா வாங்கிக்க. எனக்கு வருமானம் அவ்வளோதான், கருவாடோட நிறுத்து. அப்புறம் காசு வந்தால் மீன் வாங்கலாம். சொந்தக்காரனுக்கு செலவழிச்சு கெட்டு போன பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், நம்ம சபையிலையும் சரி, ஆரம்பத்தில் அவங்களுக்கே சாப்பிட வழி இருக்காது, கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சொந்த இடம் இருக்காது, சொந்த வீடு இருக்காது, கூலி வேலை. ஒரு 400 ரூபா மெக்காட்டு வேலை, நான் இப்போ சொல்கிறது 300 ரூபா 400 ரூபா மெக்காட்டுக்கு இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து தான் கஞ்சி குடிக்கணும். 4-5 பிள்ளைகளை வச்சு கொட்டகையில். அந்த கொட்டகை கூரையை கட்ட முடியாத வறுமை. ஆனால் அப்போ போய் கடனை வாங்கிட்டு போய் சொந்தக்காரனுக்கு 5000 ரூபாய்க்கு மோதிரம் போடுறது. கேட்குதா? நான் கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த மோதிரத்தை எதுக்கு போடுறீங்க? உங்களுக்கே கஞ்சி இல்லை, உங்கள் பிள்ளைக்கு படிக்க வழி இல்லை, போடுறதுக்கு ட்ரௌசர் இல்லை. இல்லை, நம்ம பேர் என்ன ஆகும்? ஏன் உங்களுக்கு பில் கிளின்டன் பேர் வச்சுருக்கா? இல்லை ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ன்னு எதுவும் பேர் வச்சுருக்காங்களா? பேர் என்ன பாஸ்டர் ஆகுறது? அதான் கேட்குறேன், என்ன பேர்னு. உனக்கே குடிக்க கஞ்சி இல்லை, மேலே குடிசை ரிப்பேர் பார்க்க வழி இல்லை. விளையாட்டு சொல்லல, குடிக்க கஞ்சியும் இல்லை, மேலே ரிப்பேர் பார்க்கவும் வழி இல்லை, பிள்ளைக்கு நோட்டு துணியும் வாங்க வழி இல்லை. 400 ரூபா சம்பளம் வாங்கையில் 5000 ரூபா கடனை வாங்கி கொண்டு போய் மோதிரம் போடுறேன், சங்கிலி போடுறேன். யாருக்கு போடுறது? சொந்தக்காரனுக்கு. அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க. எங்கே போய் சொல்ல? இது பைபிளில் இருக்கா?
பைபிள்ல இருந்து கற்றுக்க. நீ ஆசீர்வாதமா வாழணும்னா லேர்ன் ஃப்ரம் த பைபிள். கடவுளுடைய வார்த்தையை கண்ணோக்கு. உனக்கு என்ன சொல்றாருன்னு அங்க அதுல தான் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி செஞ்சு ஒரு கையகல இடம் இல்லை. சொந்தக்காரனுக்கு நான் மோதிரம் போடுறேன், அங்க கொண்டு போய் நான் அதை போடுறேன். முதல்ல உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நிறுத்து. உன் பிள்ளை படிக்குதா, பக்தியோட இருக்கா, உன் பிள்ளைக்கு போட சோறு இருக்கா, உன் பிள்ளைக்கு கட்டுறதுக்கு துணி இருக்கா? சொல்லுங்க ஆமென். சிலர் ஊருக்காக உன்னை ஊருக்கு முதல்ல விசுவாசி வீட்டை கட்டு. சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று வேதம் சொல்லுது. சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் அவிசுவாசியை விட கெட்டவன். சொந்த குடும்பத்தை, மனைவி சந்தோஷமா இருக்கா, தன் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கா, கஞ்சியும் ஊறுகாயும், நானும் பசி நேரத்துக்கு கஞ்சி ஊறுகாய் முருங்கைக்கீரை கொடுத்து என் பிள்ளை நிம்மதியா தூங்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. வேதனையோடு சொல்லுகிறேன். எத்தனையோ விசுவாசி பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு கதவு இருக்காது. ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் போய் கூப்பிட்டு திட்டுனேன். வயசுக்கு வந்த 2 பிள்ளை இருக்கு, கதவு கிடையாது, துணி போட்டிருக்கு, கூரை கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் போடுற வேஷம், புருஷன் ஒரே வெளியே போனீங்கன்னா வேஷம், பயங்கர வேஷம். அவரை பார்த்தீங்கன்னா அப்படி நம்ப முடியாது. வயசுக்கு வந்த 2 பிள்ளை இருக்கு, திரை இருக்கு, ஒரு கதவு இல்லை, ஒரு லெட்டின் பாத்ரூம் இல்லை. பிள்ளைகள் காட்டுக்கு ஓடுது தண்ணியை தூக்கிட்டு. அந்த கொஞ்சம் கூட அறிவு, குடிக்கணும், வெள்ளைச்சட்டை போடணும், வண்டியில் போகணும். பாஸ்டருக்கு திட்டுற கடமையும் இருக்கு, ஆசீர்வாதம் சொல்கிற கடமையும் இருக்குது, திட்டுற கடமையும் இருக்குது. அப்புறம் தான் கதவு போட்டு ஓடு போட்டு ரொம்ப நாள் டியூப்லைட்டே போடல, அதுக்கு ஒரு திட்டு நானே டியூப்லைட்டே வாங்கி போட்டு படிக்கிற பிள்ளைகள். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சொந்த குடும்பத்தை, விசேஷமாய் தன் சொந்த வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவிசுவாசியிலும், விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அங்கு சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். முதல்ல உங்க கணவன் மனைவியுடைய சந்தோஷமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துங்க. எஸ்டாப்ளிஷ். நான் என் மனைவி சந்தோஷத்தோடு வாழ்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கிறோம், ஒருவருடைய பலவீனத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்தோம், ஒருவருக்கு ஆறுதலாக ஒருவர் இருக்கிறோம், ஒருவருடைய கஷ்டத்தில் ஒருவர் பங்கெடுக்கிறோம். முதல்ல கர்த்தர் உனக்கு மனைவியை கொடுத்தார், கணவனுக்கு மனைவி 2 பேர். அப்புறம் தான் பிள்ளையை கொடுத்தார், பிள்ளைகளை பரிசாக கொடுத்தார். ப்ளீஸ் லிசன். பிள்ளைகளை கிஃப்ட்னு சொல்லுது வேதம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஈவு. ஈவுனா கிஃப்ட். இந்த வச்சுக்க, அதுக்கு பேர் கிஃப்ட். இந்த அதை வச்சுக்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் கிஃப்ட். The Lord God granted the gift to the family. பிள்ளைகளை அந்த பரிசா வச்சுக்கன்னு சொல்றார். சொல்லுங்க ஆமென். சில விவரம் தெரியாத ஆத்துமாக்கள் என்ன செய்யுது, குரங்கு தூக்கி தொப்பியை தலையில வச்சுக்கிற மாதிரி பிள்ளையை தூக்கி தலையில வச்சுக்கிறது. புருஷனைத்தான் தலையா கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். ஆமா, நல்ல சாப்பாடு சில வீட்டில் பாருங்க புருஷனுக்கு கிடைக்காது. நான் விளையாட்டுக்கே சொல்லலை. அப்படி இருந்தா இன்னைக்கு கூட திருந்திருங்க. சொல்லுங்க ஆமென். அவர் ஊத்துற கஞ்சியை குடிப்பார் பாஸ்டர், துணுண்டு ஊறுகாயும் ஒரு பச்சை மிளகாய் வச்சோம்னாவே அவருக்கு போதும். நீங்க சரியில்லைன்னு இல்லை, அவர் சரியில்லை. நீங்க ஊத்துறத குடிக்கிற அளவுக்கு அவர் ஆயிட்டார். அவர் என்ன ஆயிட்டாரு, டாகா மாறிட்டார். மாத்திவிட்டிய. அவர் ஊத்துறத குடிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாயும் ஒரு ஊரையும் வச்சோம்னா அவருக்கு போதும் பாஸ்டர். எத்தனை நாள் நான் வேடிக்கை சொல்ல, எத்தனை நாள் சொல்லும் போதே எனக்கு கொள்ளுவோமான்னு வரும். அவர் ஊத்துறத குடிச்சிட்டு போயிடுவார் பாஸ்டர். ஒரு பச்சை மிளகாய் வைங்க சத்தம் போடாமல் போயிடுவார், கொஞ்சோண்டு ஊறுகாய் வைங்க தொட்டு நக்கிட்டு சத்தம் போடாமல் போயிடுவார். ஆனால் மகனுக்கு அப்படி இல்லை, ஆம்லேட் இருந்தால் தான் சாப்பிடுவார். கேட்குதா? நல்லா கேட்கணும். உங்களுக்கு கேட்கக்கூடாது, இவங்களுக்கு கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆயிட்டார், தியாகியாக மாறிட்டார். இதோட போராட முடியாது, பேயோட போராட முடியாது, வெளியேவாது சாப்பிட்டுக்குருவோம், காசு இருந்தால் வெளியே சாப்பிட்டுக்கிறோன்னு விட்டுட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. விளையாட்டில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உடைத்து கீழே சாக்கடையாக கொண்டு வந்துட்டீங்க. அவரை என்ன வீட்டுக்கு வெளியே இருக்கிற நாயா நிறுத்திட்டீங்க. ஊத்துறதை குடிச்சிட்டு அவர் போயிட்டே இருப்பார், ஒன்றுமே கேட்க மாட்டார். கேட்டு பிரயோஜனம் இல்லை இதுகிட்ட. இது ஒரு விளங்காத ஆத்மா, புரியாத ஆத்மா, பிள்ளைகளை கட்டி மாரடிக்கும் இந்த ஆத்மா. அவர் வெளியவே சவாசத்தை வச்சுக்கிட்டு போறார். ஏன் ஆண்டவர்களும் சொல்லி வச்சுட்டார், குணசாலியான ஸ்திரீ ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் ஹோம். சொல்லுங்க ஆமே. உன் கணவன் மனைவி உள்ள அன்பின் உறவை நிலைநிறுத்து. 2வது உன் பொருளாதாரத்தை நிலைநிறுத்து. சொல்லுங்க ஆமே. இந்த நீதிமொழியுடைய புத்தகம் அருமையாக சொல்லுது. 3வது பிள்ளைகள். அருமையாக சொல்லுகிற கடைசி அந்த வசனம் சொல்லுகிறது,
அவளுடைய முழுசும் சொல்லிட்டு சொல்றாரு, தயையுள்ள போதகம். அந்த வசனத்தை வாசிங்க, 26ஆம் வசனத்தை. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். எத்தனை பேர் நிமிர்ந்து பாருங்க, தயவு செய்து உங்க மனதில் வைங்க. தன் வாயை எப்படி திறக்கிறாளாம்? வாயை திறங்க. தன் வாயை எப்படி திறக்கிறாள்? அவ திறந்தாவே ஞானம் விளங்கும். குணசாலி, சொல்லுங்க ஆமே. கொடகொடன்னு சண்டை போடுறது, பைப்படியில் சண்டை போடுறது, அங்கிட்டு கேட்டு இங்கிட்டு சொல்றது, இங்கிட்டு கேட்டு இங்கிட்டு சொல்றது, குடகடப்பேன் குடுகுடுப்பே இல்லை. அது அவ வாயை திறந்தா ஞானம் விளங்கும். சொல்லுங்க ஆமே. வாயை திறந்தா ஞானம் விளங்கும். அவளே விசாரித்து வயலை வாங்குகிறாள்னு இருக்கு. நான் அதை ஒரு நாள் சிரித்தேன் படிச்சுட்டு. ஒரு இடத்த வாங்குறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு இப்ப சமீப காலமா எனக்கு தெரியுது. உள்ளங்க போட்டு பார்க்க வேண்டியது இருக்கு, 60 வருஷத்துக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. யார் இடையில வாங்கினா விற்கல, கூட எவன் வந்து அங்க போனா 1000 கேள்வி. தயவா பேசணும், எப்படி பேசணும்னு, எல்லார்ட்டையும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு இருக்கு. ஒரு தகப்பன்ட்ட எப்படி பேசணும், ஒரு பாஸ்டர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு புருஷனை எப்படி பேசணும், ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணும். தயை உள்ள போதகம், தயை உள்ள டீச்சிங். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டரா இருந்தா அது மாதிரி நடந்துக்குங்க, தப்பு இல்லை. ஒரு பெண் இன்ஸ்பெக்டரா இருந்தா அது மாதிரி நடங்க. ஒரு பெண் நீதிபதியா இருந்தா அது மாதிரி நடங்க. உங்க தகப்பன்ட்ட உங்க நீதிபதியா நடக்காதீங்க. உங்க புருஷன்ட்ட வந்து உங்க நீதிபதி அந்த வேலையை காட்டாதீங்க. உங்க பிள்ளைகிட்ட வந்து நீங்க டீச்சரா இருக்காதீங்க. சொல்லுங்க ஆமேன். தயை உள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. தயை உள்ள போதகம் அதை கட்டுகிறது, அந்த வீட்டை கட்டி நிலைப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேல வசனம் சொல்லுகிறது, அவருடைய புருஷன் வீட்டை பத்தி சுத்தமா கவலைப்படாம அவன் நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறான்னு வசனம் சொல்லு. ஏன்னா வீட்டு காரியத்தை பூரா அவளே கவனிச்சிருவா. வீட்டு காரியத்தை பூரா கிளீனா கவனிச்சு, சொல்லுங்க ஆமேன். தயையுள்ள போதும். யாருக்கு பதில் சொல்லணும், யாரை நிர்வாகம் பண்ண எல்லாம் அவளே பார்த்துருவா. இவன் என்ன செய்யறான்? நியாயஸ்தலத்தில் அவருடைய புருஷன் உட்கார்ந்து இருக்கிறான். அவருடைய பிள்ளைகளெல்லாம் எங்க அம்மா பாக்கியவதி என்று சொல்லுகிறார். சொல்லுங்க ஆமேன். வசனம் இருக்கு, வாசிங்க பார்ப்போம். அவளுடைய புருஷன் தேசத்தின் மூப்பர்களோட நியாயஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். பாருங்க, பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். என்ன பெற்றவனாய் இருக்கிறானா? அவன் நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கான் மூப்பர்களோட. எல்லா மனுஷருக்கு முன்னாடி முக்கியஸ்தனா அவன் நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கிறான், பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். வாசிங்க. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி, மெல்லிய புடவைகளை அவள் உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். கச்சைகளை உண்டு பண்ணி வர்த்தகரிடத்தில் அவள் ஒப்படைக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தயவு செய்து கவனிங்க, வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள்னு இருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். கடன்காரனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ப்ளீஸ் லிசன், தயவு செய்து கவனிங்க. சில வீட்டில் விசுவாசியாக வந்த காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் கடன்லேயே இருப்பாங்க, பற்றாக்குறையிலே இருப்பாங்க. கடன் பற்றாக்குறை இல்லை, யாராவது இருந்தால் சோறுபட முடியாது, சிரமத்திலே இருப்பாங்க, கடன்லே இருப்பாங்க. அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. வருங்காலத்தில் வச்சு எப்படி மகிழ்வீங்க? எப்பொழுதுமே சொல்லுகிறோம், பொம்பளை பிள்ளை பிறந்த அன்னைக்கு அதுக்கு கல்யாணம் நமக்கு தெரியணும். அதை நல்ல முறையில் நான் கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல ஆண்டவருடைய மனுஷனுக்கு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். பணத்தையும் சேர்க்கணும். கர்த்தருக்கு கொடுக்காம சேர்க்கக்கூடாது. ஆண்டவரை வஞ்சித்து அதை திருடி அது ரொம்ப பாரமாக இருக்கணும், அதை செய்யப்படாது. அது சாபக்கேடு. கர்த்தருக்கு உண்மையாக கொடுக்கும்போது பல மடங்காக தருவார். சொல்லுங்க ஆமென். அதில் நம்ம திட்டமிடணும். என் பிள்ளையுடைய திருமணத்துக்கு, சொல்லுங்க அல்லேலூயா, என்னுடைய பொம்பளை பிள்ளை திருமணம் நல்ல ஆண்டவருடைய மனுஷனுக்கு நல்ல முறையில் நம்ம திருமணம் பண்ணி கொடுக்கணும். வருங்காலத்தை பற்றி அவள் மகிழுகிறாள். எப்படி கடன்காரன் மகிழ முடியும்? சிலருடைய வாழ்க்கையில் எப்போதுமே கடன், லைஃப் லாங் கடன் இருக்கும். எப்போதுமே க்ரஷ் இருப்பான். வருமானம் இல்லை, வருமானம் இருக்கும், கடன்லே இருப்பாங்க. இட்ஸ் நாட் அ வில் ஆஃப் காட். அது தேவனுடைய சித்தம் கிடையாது. சத்தமாக சொல்லுங்க ஆமென். நல்லது கெட்டதையும் சிலதை அனுபவிக்க மாட்டான். கெட்டது இல்லை, நல்லதையே. அது தேவ சித்தம் கிடையாது. நான் ஒரு குடும்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ராத்திரி பகலாக அரிச்சு 1 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டே நீங்கள் ஒன்றுமே அனுபவிக்கலை. உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ண போகிற வயசு ஆயிடுச்சு, டக்குன்னு வந்து நிப்பா சாவியை கேட்டுக்கிட்டு 1 கோடியை சேர்த்து வச்சுக்கிட்டு அவள் சாவியை வாங்கிட்டு, அப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பிடக்கூட முடியாது. ப்ரெஷர் இருப்பான், சுகர் இருப்பான், கொலஸ்ட்ராலும் இருப்பான், ஒரு துண்டும் சாப்பிட முடியாது. அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பிய. அதிகாரம் பண்ண ரெடியாக ஒருத்தி இருக்கிறா, சாவியை கையில் வாங்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறா. கேட்குதா? சொல்லுங்க ஆமென். பல்ல கடிச்சு, சிலர் கல்லை கடிச்சு அப்படியே சேர்க்கும், ஒன்றும் செய்யாது, சாப்பிடவும் செய்யாது, 4 பேருக்கும் கொடுக்காது. சாவியை வாங்கிறதுக்கு ஒருத்தி வந்துக்கிட்டு இருக்கிறா ரெடியா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா.
தெய்வனுடைய வசனம், ஆண்டவருடைய வசனம், நீங்க நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்திருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள், குறிப்பா பொருளாதாரம், கடன் இல்லாம, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, கடன் இல்லாம. அதனாலதான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, வருங்காலத்தை பற்றி அவள் மகிழ்கிறாள். வருங்காலத்தை பற்றி கசப்பு இல்லை, வருங்காலத்தை பற்றி, வருங்காலத்தை பற்றி. புருஷர்களுக்கும் சொல்றேன், ஒண்ணுமே வைக்காம முன்ன போயிட்டீங்கன்னா உங்களை அந்த அம்மா திட்டி சாபம் போட்டுரும். இந்த படுபாவியை கட்டி பாஸ்டர் ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டான் பாருங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட பிடுங்கப்படுறேன், காப்பிக்கும் தோசைக்கும் அலையிறேன். நினச்ச நேரம் ஒரு காப்பி குடிக்க முடியல, நினச்ச நேரம் ஒரு தோசை சாப்பிட முடியல. இவன் வீட்டுக்கு போனால் அங்கே போக சொல்கிறேன், அங்கே போனால் இங்கே போக சொல்கிறேன், இங்கே இருந்தால் அவன் அங்கே போக சொல்கிறான். அந்த மனுஷன் எனக்கு ஒரு பணத்தை ஏதோ வச்சுட்டு போயிருந்தாருன்னா, ஒரு மாதம் 5000 ரூபா வந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு இருப்பேனே, அந்த அம்மா சொல்லும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி வந்த மனைவிக்கு நீங்கள் முன்ன போனாலும் பிரச்சனையே இல்லை, அவள் வருங்காலத்தை பற்றி மகிழணும். சொல்லுங்க ஆமேன். எங்கள் வீட்டுக்காரர் தங்கமான மனுஷன், எனக்கு வேண்டியதை வச்சுட்டு போயிட்டாரு. உனக்கிட்ட வந்து நான் 5 கொடு 10 கொடு நிற்க மாட்டேன், நீ எனக்கு காப்பி வாங்கி கொடு, நீ எனக்கு தோசை வாங்கி கொடுன்னு உனக்கிட்ட காத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாருக்காவது காணிக்கணும், எங்க என் புருஷன் எனக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். சொல்லுங்க ஆமேன். விளையாட்டுக்கு சொல்லலை, தெய்வ வசனம் சொல்லுகிறது, வருங்காலத்தை பற்றி அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். சொல்லுங்க ஆமேன். வருங்காலத்தை பற்றி அவள் மகிழுகிறாள். வாசிங்க தொடர்ந்து. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், அவள் சோம்பேறித்தனமா ராத்திரி போல தூங்கிட்டு சாப்பிடாம தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது, தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். தயவு செய்து இது முடிச்சிருவோம். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குதுன்னு கண்ணோக்கமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஆமேன். லேசா விடிஞ்சவொன்னு அப்ப ஆரம்பிக்கிற ஃபேஸ்புக் தடவுறது, அப்ப ஆகிற அந்த எண்ணத்தையோ ஒரு குப்பை, அதை தடவி 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 சட்டியும் தடவுற நிலைமைக்கு வந்துடும். வீட்டு காரியத்தை குறித்து கண்ணோக்கமா இருக்கிறாள். புள்ள படிக்குதா, புருஷன் சுகத்தோடு இருக்கிறானா, புருஷனுடைய பிசினஸ் ஒழுங்கா நடக்குதா, அவன் சந்தோஷமா இருக்கிறானா, அவன் சரீரம் நல்லா இருக்குதா, அவன் திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போறானா. சொல்லுங்க ஆமேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தெய்வ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைகள் என்ன சொல்லணும் சொல்லுங்க ஆமேன். அப்படி பிள்ளைகள் எழும்பி, எங்க அம்மா பாக்கியவதி நிச்சயமா சொல்லும். நீங்க பிள்ளைகளை ஒழுங்கா போதிச்சு, ஒழுங்கா வளர்த்து, ஒழுங்கா உருவாக்கி, கர்த்தருக்கு பயப்படுற பழத்தில் ஒரு தேவ மனுஷனா நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய பிள்ளை சொல்லும், எங்க அம்மா பாக்கியவதி. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை எங்கள் அம்மா உருவாக்கினார்கள், பாக்கியவதின்னு உங்கள் பிள்ளைகள் சொல்லும். பைபிள் சொல்லுது, அவளுடைய பிள்ளைகள் எழும்பி என் தாய் பாக்கியவதி என்று சொல்லும். வாசிங்க. அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறது. சொல்லுங்க ஆமென். ஒரு நல்ல மனைவி ஆசீர்வாதத்தோடு ஒரு திருப்தியாக நல்லா வாழ்ந்த ஒரு புருஷன் தான் அதை சொல்ல முடியும். ஸ்திரீகள் அநேகர் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீ அதை எல்லாவற்றையும் விட. சொல்லுங்க ஆமென். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு தடவை வாசிங்க. அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சொல்லுங்க ஆமென். உங்க புருஷன் உங்களை புகழ்ந்தா போதும். சத்தமா சொல்லுங்க ஆமென். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க புருஷன் உங்களை புகழட்டும். சில ஆள் வீட்டுக்குள்ள வரும்போதே இந்த அம்மா அழுக்கு சாக்கடையா தான் இருக்கும், அவன் வீட்டை விட்டே ஓடிடுவான். ஐயா ராஜமணி தான் அருமையாக சொல்லுவார், நிறைய பேர் சாமியாரா போனது காரணமே மனைவி தான். அவன் ஆசையோட வீட்டுக்குள்ள நுழைவான், இது பேய் பிடிச்சி நிற்கும், பேயா நிற்கும், கிட்ட வந்தால் நாத்தம் அடிக்கும். அவன் கூட ஒரு வாரம் வெளியூருக்கு போயிடுவான். அவன் சாமியாரா போனது காரணமே இந்த பேய் தான் காரணம். மனைவின்னு ஆசையோட அவன் வீட்டுக்குள்ளே வர முடியாது. வீடும் நாத்தம், துணியும் நாத்தம், பாத்திரமும் நாத்தம். எப்போ வந்த உடனே பின்னங்கால் பிடரியில் அடைச்சு அடுத்த வாரம் வருமானு ஓடிடுவான். சிலருக்கு வீடும் அழுக்கு, சரீரமும் அழுக்கு, துணியும் அழுக்கு, நாற்றம். எங்கிட்டு வீட்டில் ஆசையோடு எங்கே வர? தெய்வ வசனம் சொல்லுது. சொல்லுங்க ஆமேன். சோம்பேறியான ஸ்திரீ தெய்வ வசனத்தை சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாத காரணம் மனைவி பெரிய பாதகமாக இருப்பான், புரிந்து கொள்ள மாட்டான், ஒரு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடாது.
வீட்டை அண்டாம ஓடுறது காரணம் மனைவி தான். தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இதை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசித்து முடிப்போம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதுல வாசிக்கிறோம், ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட, சொல்லுங்க அல்லேலூயா, குடும்பம் சந்தோஷமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க, பொருளாதாரத்தில் ஸ்டேபிளா இருக்க, பெரிய கட்டளையை ஆண்டவர் பெண்ணுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தயையுள்ள போதகம், தயையுள்ள போதகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு கோபமான ஒரு மனுஷன் வச்சுக்கிறோங்க, கோபமான மனுஷன், இந்த மனைவி சாந்தமா ஒரு அமைதி சொன்னா அவர் திருந்திடுவார். அந்த மனுஷன் மனச்சாட்சி வேலை செய்யும். அடி வாங்கினவனை விட அடிச்சவனுக்கு தான் வாதிக்கும். அடி வாங்கினவனை விட அடிச்சவனுக்கு, இப்படி அடிச்சுட்டோமே நம்ம மனைவியை, இப்படி போட்டு அடிச்சிட்டோமே, அவன் மனசு வாதிக்கும். சத்தமா சொல்லுங்க ஆமென். தயையுள்ள போதகம் பைபிள் சொல்லுது. தயையுள்ள போதகம் அவளுடைய வாயிலே இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயை சொல்லிட்டு சொல்லுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். புரிய காரியங்கள்ல ஜெபம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது, தேவனுடைய ஆராதனை, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள், ஆண்டவரை கனம் பண்ணுகிற காரியம், கர்த்தரை முக்கியப்படுத்துகிற காரியம், ஆண்டவரை முதல்ல வைக்கிற காரியம், ஆண்டவருக்கு உண்மையோடு கொடுக்கிற காரியம், இதெல்லாம் நீ உத்தமத்தோடு தேவனுக்கு முன்பாக செய்யும் போது கர்த்தர் உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கிற நேரம் வரும். ஆண்டவர் உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கிற நேரம் வரும். உன் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நேரம் வரும். உங்களை நீ மறக்காதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு உள்ளத்தோடே. உன்னை மணிமொழி கிருபை இரக்கங்களா, உன்னை மணிமொழி வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பியாக்குகின்றார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமையை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமையை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் என் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. செய்த glory, oh hallelujah. செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு